வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. இன்றைக்கி மே 4 2026. தமிழ்நாட்டோட ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் இன்றைக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்குது. யார் வருவாங்க அப்படின்னு இத்தனை நாள் இந்த கேள்விக்கு இன்றைக்கி நம்ம மக்கள் தங்களோட தீர்ப்பை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை நான் ஒரு அரசியல் வெற்றியாக மட்டும் பார்க்கல, மக்களுடைய ஒரு மாற்றத்திற்கான வழியாகவும் பார்க்குறேன், மக்களுடைய மௌனமான புரட்சியாகவும் பார்க்குறேன். அரசியல்னா வெறும் கட்சி பேர்லேயோ இல்லை கொடியிலையோ மட்டும் இல்லை, நம்ம வீட்டு சமையல் அறையிலேருந்து நம்ம குழந்தைங்களோட படிப்பு, நம்ம பாதுகாப்பு, இது அத்தனையும் அடங்கியது தான் அரசியல். அதை பற்றி பேசுகிற உரிமை ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற முடிவுகளை பாருங்கள். 85.1% மேலே வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இது எதை சொல்லுதுன்னா, மக்கள் தங்களோட ஜனநாயக கடமையை எவ்வளோ தீவிரமாக நினச்சிருக்காங்கன்னு புரியுது. மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனால் மட்டும் வரது இல்லை, அது மக்களுடைய கூட்டு மனநிலை. இன்றைக்கி ஒரு புதிய தலைமையே உதயமாயிருக்குன்னா அதுக்கு காரணம் மக்கள் மாற்றத்தின் மேலே வச்சிருக்கிற தாகம். திமுக அதிமுகன்னு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இதே காலத்தில் இன்றைக்கி மக்கள் ஒரு மாற்று பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அவங்க எதை நோக்கி ஓடுறாங்கன்னு ஆளுங்கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இனிமேலாவது அழகாக புரியும். இன்றைக்கி வெற்றி பெற்ற அத்தனை வேட்பாளர்களுக்கும், குறிப்பாக ஆட்சி அமைக்க போகிற அந்த தலைமைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றி ஒரு மகுடம் இல்லை, இது ஒரு பெரிய கடமை. உங்ககிட்ட மக்கள் எதிர்பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள்: பாதுகாப்பு, ஒரு பெண் பயமில்லாமல் நடமாடுற சூழல் வேணும், வசதி இருக்கிறவனுக்கு ஒரு கல்வி, இல்லாதவனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கக்கூடாது, ஒரு சான்றிதழ் வாங்கக்கூட மக்கள் அரசு அலுவலகங்களில் காக்க வைக்கப்படக்கூடாது, நீங்கள் அரியணையில் உட்காரும்போது உங்களை எதிர்த்து ஓட்டு போட்ட மக்களையும் சமமாக மதிக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கட்சிக்கு தலைவர் இல்லை, இந்த மாநிலத்தோட ஒட்டுமொத்த பாதுகாவலர். அதிகாரம் வரும்போது நிச்சயமாக அடக்கமும் வரும். அப்போதான் உங்களால் கடைக்கோடி மனுஷனுடைய கஷ்டத்தை கூட கேட்க முடியும். என் அன்பு மக்களே, ஓட்டு போட்டுட்டோம், இனி நம்ம வேலை முடிஞ்சதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு நல்ல அரசியலை உருவாக்குறதுல நமக்கும் பங்கு இருக்குது. நாம் பேசுகிற வார்த்தைகளில் நாகரிகம் இருக்கணும். ஒருத்தர் கட்சி ரீதியாக காயப்படுத்திக்காதீங்க. அரசியல் தலைவர்கள் மேடையில் கை குலுக்குவாங்க, ஆனால் தொண்டர்களாகிய நாம் தான் கீழே சண்டை போட்டுக்கிறோம். இந்த நிலைமை மாறணும். நாம் எல்லாரும் இந்த மண்ணோட பிள்ளைகள் தான். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையோடு இருக்கணும். தப்பை தட்டி கேளுங்க. இனிமேலாவது எனக்கு என்னன்னு போகாதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா தயவு செஞ்சு தைரியமாக நின்று தட்டி கேளுங்க. நல்லதை மனசார பாராட்டவும் கற்றுக்கோங்க. நாளைக்கு விடிய போகிற அந்த விடியல் ஒரு நல்ல ஒரு புது மாற்றத்தோடு விடியட்டும். இந்த தமிழ் மண் என்றைக்குமே ஒரு அமைதி பூங்காவாக இருக்கணும். வெற்றி கொண்டாட்டங்களில் யாருடைய மனசையும் புண்படுத்த வேணாம், தகாத வார்த்தைகள் பேச வேண்டாம். தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கோங்க. அது ஒரு ஆரோக்கியமான வெற்றியாக இருக்காது. ஸோ இந்த தமிழ்நாடு ஒரு பொற்காலத்தை நோக்கி